மாநிலம் கர்னல் அருகே ஆம்னி பேருந்து தீப்பிடித்து எரிந்த விபத்தில் 23 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பேருந்தின் மீது பைக் ஒன்று மோதி அதன் எரிபொருள் டேங்கில் தீப்பிடித்ததாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், தகவல்கள். ஆந்திரா மாநிலம் கர்னூல் அருகே இன்று காலை 3:30 மணிக்கு தனியார் ஆம்னி பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் 23 பேர் உயிரிழந்திருப்பதாக ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தின் குறுக்கே பைக் வந்து மோதி இருக்கிறது. அதில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த பைக்கானது பேருந்திற்கு அடிப்பதத்தில் சென்றதன் காரணமாக கதவில் இருக்கக்கூடிய கேபிள் அறிந்திருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்கில் தீ விபத்து ஏற்பட்டு பேருந்து முழுவதுமாக வேகமாக தீ பரவியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து இரவு 9:40 மணிக்கு தனியார் பேருந்து டிரைவர், கிளீனர் உட்பட 43 பயணிகளுடன் பெங்களூருக்கு இந்த பேருந்து புறப்பட்டிருக்கிறது. பேருந்து ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன தேக்கூர் அருகே இன்று காலை 3:30 மணிக்கு சென்றபோது குறுக்கே பைக் வந்ததால் அதன் மீது மோதி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த இருசக்கர வாகனத்தினுடைய பெட்ரோல் டேங்கரில் தீப்பிடித்து சில நிமிடங்களில் பெரும் சத்தத்துடன் பேருந்திற்கும் தீ பரவி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உடனடியாக 12 பயணிகள் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு அவசர வழி கதவுகளை உடைத்துக் கொண்டு வெளியேறியிருக்கிறார்கள். இதில் பேருந்தில் இருந்து 23 பேர் இறந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் என்பதை வெளியிட்டிருக்கிறார்கள். இது குறித்து கலெக்டர் கர்னூல் மாவட்டத்தினுடைய கலெக்டர் சி சில தகவல்களையும் பகிர்ந்திருக்கிறார். இதில் பேருந்து கதவை திறக்கும் கேபிள் அறுந்து போனதன் காரணமாக 23 பயணிகள் பேருந்துக்குள்ளே இறந்திருக்கிறார்கள். இதுவரை 11 உடல்கள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கர்னூல் மாவட்டத்தில் நடந்த பயங்கர விபத்து தொடர்பாக துபாய் சுற்றுப்பயணத்தில் உள்ள முதல்வர் சந்திரபாபு அவருடைய இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார். அதிகாலை 3:30 மணிக்கு பைக் குறுக்கே வந்து ஏற்பட்ட விபத்தின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டு 23 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சோகமான நிகழ்வு என்பது இங்கு கர்னூல் மாவட்டத்தில் நிகழ்ந்திருக்கிறது.